புரியுதா? ஓகேவா? என்னாச்சு? என்னாச்சுங்க? ஏதாவது அரிப்பா இருக்கா? இல்ல ஊறல். எல்லா முறுக்கையும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு பொரிச்செடுத்தாச்சு. எல்லா முறுக்கையும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு பொரிச்செடுத்தாச்சு. ரொம்பவே சூடான சுவையான அமைங்க. உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன். ஐயோ உங்களுக்கு நான் கஷ்டம் வாரேன் இருடா. குறும்புண்ண நீங்க ரொம்ப குறும்புங்க. So YKU and then bye from so YKU and வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு சிறப்பான பலகாரத்தோட நானா மாமா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன மாமா பண்ண போகிறோம்? முறுக்கு. சூப்பரா மாமா. இப்போது முறுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இது என்ன மாமா? இது இட்லி அரிசி 2 ஆளாக்கு அரை மணி நேரம் அரிசியை ஊற வைத்து அதை நல்லா மெஸ்ஸியாக அரைச்சிருக்கீங்க. கரெக்டா? ஓகே. வேற ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு வச்சுருக்கோம். கூடவே 1 கப் அளவு உடைச்ச கடலை மாவு வச்சுருக்கோம். அது பொட்டு கடலை மாவு, உடைச்ச கடலை மாவு. முறுக்கு சுத்தணும். ஓகே. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா போட்டுரு. இந்த எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டா இதெல்லாம் வெள்ளை எள்ளு சேர்த்ததன் பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதன் பிறகு இதில் 1 கப் அளவு உடைத்த கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு. ஓகே. பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததன் பிறகு இதில் காய் சூடாக இருக்கிற எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிக்கலாமா? ஊற்றிக்கோ. ஊற்றியாச்சு. அவ்வளோதான். அதை பிசைஞ்சுக்கணும். நம்ம மாவு அரைச்சோம்லாமாம்மா, அந்த மாவு வந்து புளிக்கணுமா? அதெல்லாம் புளிக்கூடாதுல்ல, அப்படியே தான் இருக்கணும். இந்த மாவு பிசையும் போது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இதை முறுக்கு குழாயில் போட்டு பிழிய முடியாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க பிசையும் போது. ஸோ இப்போ நம்ம மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை பொரிக்க போகிறோம். கரெக்டாக? அதுக்கு வந்து எண்ணெயை ஆன் பண்ணிக்கிட்டா கீழே எடுத்து வச்சுட்டா வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு பிழியும் போது பக்கத்தில் வந்து இந்த முறுக்கு பிழிகிற குழாய் வச்சுக்கோங்க, அச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எதில் பிழிய போகிறோமோ அந்த கரண்டி, அதாவது இந்த ஜல்லி கரண்டி வச்சுக்கணும் பக்கத்தில். அண்ட் இது மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மேலே நம்ம பிழிஞ்சு எண்ணெயில் ட்ராப் பண்ணும்போது இந்த ஜல்லி கரண்டியில் ஒட்டிக்காமல் டேரெக்டாக எண்ணெயில் விழும். ஓகேம்மா, இப்போ மாவு எடுத்து உள்ள போகிறீங்களா? ஓகே. இப்போ இதை அப்படியே பிழிய வேண்டியது தானே மேலே? அதில் பிழியக்கூடாது, இதில் தான் நம்ம பிழியலாம். பிழியட்டா? ஓகே மாமா, சுற்றிட்டேன். இப்போ எண்ணெயில் போட்டாத போடு. எண்ணெய் காஞ்சிட்டா அது காஞ்சிருச்சு. எடு. அவ்வளோதான். போடு. நல்லா வேகட்டும், நைஸாகவே வேகட்டும். சரி. கைட்டு அது அப்புறம் சிறுந்தியில் தானே வச்சு பொரிக்கணும். அதை கைட்டு. ஆமாம், சிறுந்திவியில் தான் போயிட்டோம் நம்ம பொரியட்டும். அமைங்க. உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன். ஐயோ உங்களுக்கு நான் வாரேன் இருடா.
ஓகேம்மா இப்போ நம்ம போட்ட ஒரு சில முறுக்கு வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. பொன்னிறமாக வந்த முறுக்கெல்லாம் எடுத்துட்டா சவுண்டு கேட்குது. அதில் ஒன்றும் என்ன எல்லா முறுக்கையும் நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே சுவையான முறுக்கு ரெடி. அடுத்து இன்னொரு சிறப்பான ரெசிபியோட நானும் அம்மா வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன மாமா பண்ண போகிறோம்? அதிரசம். ஓகே, இப்போ அதிரசம் அடுப்பு பற்ற வை. அதிரசத்துக்கு மாவு வந்து அரிசி மாவு நம்ம அரிசி மாவு இல்லை வீட்லயே அரைச்ச மாவு. அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அரைச்ச மாவு தெரியாமம்மா. அரைச்ச மாவுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன். அரிசி எப்படி ஊற வச்சு ஓகே அதை காய வச்சு அதை எடுத்துன்னு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? எவ்வளோ நேரம் காயணும்? ஒரு 1/2 ஹவர் ஊறணும். 1/2 ஹவர் ஊறணும். எவ்வளோ நேரம் காயணும்? அது பார்த்தோம்னா ஒரு பதம் வரும். அது வெறும் பதம் கையில் அப்படி பிடிச்சா அப்படி பிடிக்கணும். அது தண்ணி இருக்கணுமா? தண்ணி இருக்கக்கூடாது. பலன்னு இருக்கணும். ஓகே, அப்படி செஞ்சுட்டு அதை வந்து அரைச்சிக்கணும். திருப்பி வீட்டில் இருந்து ஆற வைக்கிறது அதெல்லாம் வேணும்? அதெல்லாம் இல்லை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இது எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம்? அது 1 மாதம் கூட இருக்கலாம். அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கலாமா? ஃப்ரிட்ஜில் வெளியிலேயே வைக்கலாம். வெளியிலே வச்சா நல்லா இருக்கும். அப்போ உள்ளே வைக்க வேண்டாம். உள்ளே வைக்க வேண்டாம். ஓகே ஆமாம்மா. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ அடுப்பு பற்ற வை. இப்போ ஆமாம்மா அடுப்பு பற்ற வச்சிடலாமா? பற்ற வச்சாச்சு அடுப்பு. ஓகே, இந்த தண்ணி கொஞ்சம். எவ்வளோ தண்ணி? ஒரு கப்பு தண்ணி ஊற்று. ஓகே, 1 கப் அளவு தண்ணி. போதும். போதுமா? போதும். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டோம். இதில் 1/4 கிலோ வெல்லம் சின்ன சின்ன பீஸஸாக இடிச்சு வச்சிருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாமா? ஆமாம், சரி. தண்ணி சூடாத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம். பரவாயில்ல சரி. ஓகே. அடுத்து அதை கலக்கிக்கினே இருக்கணும். ஓகே. அது வந்து இது வரும் பாவு. ஓகே, கொதிக்கிட்டோம். கலக்கிக்கிட்டே இருக்குமா? நான் சும்மாவே கலக்குவேன். எப்படி நல்லா கலக்கி இருக்குண்ணா? நீங்கள் இந்த பழமொழிலாம் சொல்கிறீங்களே, இல்லை எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? எல்லாம் இப்போ யாருன்னா சொல்கிறது தான். 4 பேர் ஏதாவது சொன்னால் நம்ம சொல்ல வேண்டியது தான். 4 பேர் ஓடனா நம்மளும் ஓடணும். சரி, இப்போ இந்த பாகு ரெடி ஆகிடுச்சாம்மா. இதில் பதம் வந்து எப்படி பார்க்கணும்? அப்படியே தண்ணியில் ஊற்றி தான் பார்க்கணும். தண்ணியில் இந்த மாதிரி ஊற்றணும். ஊற்றினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அது கட்டி ஆகும். இப்போ இதை தண்ணியில் எடுத்து ஊற்றினோட இந்த மாதிரி நல்லா கட்டி ஆகிடுமா? கட்டி ஆகிடும். ஓகே, கட்டி ஆன பிற்பாடு மாவு போடணும். போடுங்க. அப்போ போட்டா போடுங்க. ஓகே, இப்போ இந்த பாகில் மாவு போட்டு பாகு கூட வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிட்டீங்களா? இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கரெக்டா? ஆமாம். ஓகே. ஆமாம்மா, போதுமா மிக்ஸ் பண்ணதே? நீ எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்? அவ்வளோதான். அதை இறக்கிடணும் கீழே. ஓகே. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். சரி, எவ்வளோ ஊற்றுறீங்க? அது ஒரு 2 டீஸ்பூனுக்கு. 2 டீஸ்பூன். ஓகே. இந்த பாகில் நம்ம அரிசி மாவு சேர்க்கும்போது அதுக்கு அளவுலாம் கிடையாது. இந்த பாகுக்கு எவ்வளோ அரிசி மாவு தேவையோ அதை பார்த்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி அதிகமாக அரிசி மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் அதிரசத்தில் இனிப்பு இருக்காது. அதே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக சொல்லணும். அதை கீழே வை. அவ்வளோதானா? போதுமா? கடைசியாக எண்ணெய் ஊற்றி இறக்கிடணும். அவ்வளோதானே? கீழே வச்சுட்டு அதை இது பற்ற வை. அதிரசத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இங்கே வேற ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம். இது எதுக்காகனா அதிரசத்தை பொரிக்கிறதுக்காக. இது ஆன் பண்ணிக்கிட்டா? ஆன் பண்ணு. அதான் ஹை ஃப்ளேமில் வைக்கட்டா இல்லை லோ ஃப்ளேமில் வைக்கட்டா? சரி, அது அப்படி தான் வை. ஓகே. நல்லா சூடாக இருக்குமா? இல்லை நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஆமாம்மா.
இப்போ அதுக்குள்ள என்ன பண்ண போகிறோம்? இப்போ இது தட்டிக்க போகிறோம். தட்டிக்க போகிறோம். ஓகே, அதுக்காக ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? உருண்டை உருட்டி திரட்டணும். கையும் கொஞ்சம் கிரீஸ் பண்ணிக்கணும் எண்ணெயை வச்சு. கரெக்டாக இப்போது நம்ம அதிரசத்துக்கு மாவு பிசைஞ்சாச்சாமாம்மா. இப்போ இந்த லெமன் பால் சைஸுக்கு மாவு எடுத்து இந்த வாழையில வச்சு தட்ட போகிறோம். கரெக்டாக தட்டி எண்ணெயில் போட போகிறோம். ஓகே, தட்டவா? தட்டுங்க. இங்கே ஒரு கட்டை வச்சிருக்கீங்களே, இதில் வை, அதில் வை. இது எதுக்கு? இந்த அதிரசத்தை எடுத்து வச்சு புழியலாம். அப்போ இது மேலே இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலாம் கீழே போயிடும். எண்ணெய் வந்துடும். ஓகே, இப்போ இது வந்து அதிரச பிழியிற கட்டைன்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் கிடைக்கும்? எங்கேயும் கிடைக்கும், கடைகளில் எங்கேயும் கிடைக்கும். ஓகே, சாமான் கடைகளில் கேட்டால் தருவாங்க. சரி, இதை வந்து டேரெக்டாக கீழே வைக்காமல் ஒரு தட்டு மேலே வைங்க. அப்போ தான் நம்ம பிழியும் போது இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எண்ணெய் இந்த பாத்திரத்தில் ஒழுவும். இதை எடுத்து போடவா? ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இரு நானே போடுறேன். அது இரு கொஞ்ச நாள் இரு. அதிரசத்தை இதில் எடுத்து போட்ட உடனே நல்லா பொன்னிறமாக வந்ததன் பிறகு இதை திருப்பி விடுங்க. அதுக்கு முன்னாடி திருப்பி விட்டிங்கன்னா இந்த அதிரசம் வந்து உடைஞ்சிரும். திருப்பு நல்லமாக திருப்பி விடும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, இப்போ 2 பக்கமும் ஃபுல்லாக பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது தின்ன திரட்டணுமா, நல்லா திக்காக திரட்டணுமா? திக்காக திரட்டணும். தின்னா இருக்கக்கூடாது. தின்னா இருந்துச்சு என்ன ஆகும்? அது ஓடு மாதிரியா இருக்கும். ஓகே, அந்த ஓட்டோட மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ எடுத்து அதை வை ரெண்டும் ஒன்றா போயிடுச்சு. எடுத்துட்டா? எடுத்துரு. திருப்பி வை பார்க்கலாம். சரியா போச்சு. ஓகேங்களா? அதை திருப்பி விடும். இப்போ இதை திருப்பி விடும். திருப்பி விடும். இப்போ இதை பிழிய தேவையில்ல, நான் பிழிட்டா? பிழிஞ்சிட்டு. ஓகே, ஒத்து. இதை பிழியும் போது நல்லா சூடாக இருக்கும் போதே பிழிஞ்சோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய்லாம் வெளியில் வந்துடும். ஒருவேளை இதெல்லாம் ஆற விட்டு பிழியும் போது அதிரசம் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சூடாக இருக்கும் போதே பிழிஞ்சிக்கோங்க. அதை எடுத்து இதில் வச்சுட்டு அதை எடுத்து வை. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவையும் திரட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடணும். கரெக்டாகுமா? அதை திருப்பு. ஓகே, எல்லா அதிரசத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான, சுலபமான, நல்லா சுவையாக இருக்கக்கூடிய அதிரசம் ரெடி. உங்கள் வீட்டில் இந்த பலகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் ஓகே.